1 கொரிந்தியர் 12 4, 5, 6 வசனங்கள். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களில் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வரங்கள், ஊழியங்கள், கிரியைகள். இந்த 3 நடக்கணும். 3 வித்தியாசம், வேற வேற. வரங்கள் வியாதியை சுகமாக்குறது, பிசாசை துரத்துறது, தீர்க்க தரிசனம் சொல்கிறது, வெளிப்படுத்தல் சொல்கிறது, அற்புதம் பண்ணுறது, இதெல்லாம் வரங்கள். ஊழியங்கள் பிரசங்கம் பண்ணுறது, போதிக்கிறது, ஆலோசனை சொல்கிறது, மற்றவங்களுக்காக ஜபிக்கிறது, ஆறுதல் சொல்கிறது, இதெல்லாம் ஊழியங்கள். ஞானசானம் கொடுக்கறது, பரிசுத்த ஆவிக்குள்ளே நடத்துறது, இது எல்லாமே ஊழியங்கள். கர்த்தருடைய பந்தியில் நடத்துறது, இது எல்லாமே ஊழியங்கள். சபையை ஸ்தாபிக்கிறது, இதெல்லாம் ஊழியங்கள். கிரியைகள்னா என்ன? ஐயா, வரங்கள் புரிஞ்சு போச்சு, ஊழியங்கள் புரிஞ்சு போச்சு, கிரியைகள்னா என்ன? ரொம்ப அந்த வசனத்தில் இருக்கு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. இப்போ எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலும், எவ்வளவுதான் அற்புதங்கள் நடந்தாலும் சிலர் மாறவே மாட்டாங்க, அப்படியே தான் இருப்பாங்க. கொஞ்சம் கூட அவர்களுக்குள்ள மனம் திரும்புதலோ மறுரூபமோ வராது. ஏனென்றால் கர்த்தர் அவர்களுக்குள்ளே கிரியை செய்யலை, அல்லது கர்த்தர் கிரியை செய்ய அவங்க இடம் கொடுக்கல, அப்படியும் எடுத்துக்கலாம். ஒரு ஆத்துமாக்குள்ள, ஒரு மனிதனுக்குள்ள ஒரு கிரியை நடக்குதில்ல, ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே, அதுதான் கிரியை. சுவிசேஷன் சொன்ன எல்லாருமா ரட்சிக்கப்பட்டாங்க இல்லை. ஒரு இடத்துக்கு போகிறோம், வியாதியஸ்தருக்காக ஜபிக்கிறோம், சிலர் சுகமாகறாங்க, வரங்கள். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறோம், அது ஊழியம். கிரியை எது? சிலர் ரட்சிக்கப்படுறாங்க. யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீர்கள், உங்கள் கைகளை உயர்த்துங்கள், முன்னால் வாருங்கள்னு சொல்லும்போது சிலர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார், அது கிரியை. அதுதான் கிரியை. கிரியை நடக்காவிட்டால் ஒருத்தன் கூட இயேசுவை ஏற்றுக்க மாட்டான். அற்புதம் நடக்கும், வரங்கள் வேலை செய்யும், ஊழியம் நடக்கும், ரொம்ப வல்லமையான பிரசங்கங்க நடக்கும், வல்லமையாக ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனால் ஒருத்தன் கூட மாறி இருக்க மாட்டான், ஒருத்தன் கூட தொடப்பட்டிருக்க மாட்டான். கிரியை நடக்கணும். அது உள்ளுக்குள்ள, ஒரு மனிதனுக்குள்ள நடப்பது தான் கிரியை. இப்போ அதை குறித்து யோவான் 14 இயேசு சொல்கிறார். யோவான் 14 10 நம்ம படிக்கிறோம். இயேசு சொல்கிறார், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். 11 நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் இந்த பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். என் கிரியைகளின் நிமித்தமாவது, நான் செய்கிற கிரியைகள், பெரிய கிரியைகளையும் என்னை விசுவாசிக்கிறவன் செய்வான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கிரியைகள் நடக்கணும். வரங்கள் இருந்தால் மட்டும் போதாது. கிரியைகள் நடக்கலைன்னா தீர்க்க தரிசனத்தை என்னமோ குறி கேட்குற மாதிரி, ஜோசியம் கேட்குற மாதிரி கேட்டுட்டு போயிடுவான். கிரியைகள் நடக்கலைன்னா ஊழியத்தில் பலன் இருக்காது. ஏதோ சொற்பொழிவு கேட்குற மாதிரி நம்ம பிரசங்கத்தை போதனையை கேட்டுட்டு போயிடுவான். கிரியைகள் நடந்தால் தான் மனம் திரும்புவான், கிரியைகள் நடந்தால் தான் மறுரூபமாவான். அதனால் கிரியைகள் நடக்கணும். வரங்களுக்காக, ஊழியங்களுக்காக ஜபிக்கிறோம், முயற்சி எடுக்கிறோம், கிரியைகளுக்காக ஜபிக்கணும். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். சகைவை பார்த்தாரு, மரத்து மேலே ஏறி ஒளிஞ்சிருக்கிறான் இயேசுவை பார்க்கறதுக்காக. சகைவே இறங்கி வா, அது வரம், அறிவை உணர்த்தும் வசனம். அவனுடைய பேரை ஆண்டவர் வெளிப்படுத்தினார், அது வரம். நான் இன்னைக்கு ராத்திரி உன் வீட்டில் தங்க போகிறேன்னாரு. வேற ஒன்றும் அவனுக்கு சுவிசேஷமும் சொல்லலை, ஒன்றும் சொல்லலை.
ராத்திரி உன் வீட்டில் தங்க போகிறனாரு, எல்லாரும் முறுமுறுத்தாங்க. இந்த ஊர்லேயே பொல்லாதவன் கெட்டவன் அவன் தான், அவன் வீட்டில் போய் தங்குறாருன்னு எல்லாரும் முறுமுறுத்தாங்க. அவன் காலையில் எழுந்து சொன்னான், வீட்டுக்கு போன உடனே சொன்னான், நான் என்னுடைய சொத்தில் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்குறேன். பணக்காரன், ஊழல்வாதி, சொத்தில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்குறேன். யாரிடத்திலாவது லஞ்சம் வாங்கியிருந்தா, ஊழல் பண்ணியிருந்தா 4 மடங்கு திரும்ப கொடுக்குறேன்னு சொன்னான். இயேசு சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஊழியமே செய்யலை, வரம் கிரியை செய்தது, பேரை சொல்லி கூப்பிட்டாரு, போய் தங்கினார், அவ்வளோதான். ஊழியமே செய்யலை. போன உடனே சொல்லிட்டான், நான் மனம் திரும்புகிறேன்ட்டான். ஆண்டவர் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லிட்டார். இது கிரியை. ஆகவே சில நேரம் ஊழியம் நடக்காமல் வெறும் வரத்தின் மூலமும் கிரியை நடக்கும். சில நேரம் வரம் வேலை செய்யாத ஊழியம் மட்டும் நடக்கும், கிரியை நடக்கும். ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போதும். சில நேரம் 2 இருந்தும் கூட கிரியை நடக்காமல் போயிடும். வரமும் தேவை, ஊழியமும் தேவை. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே மக்களுக்குள்ள கிரியை நடக்கணும். அதற்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் கிரியையை நடப்பிப்பாராக. ஆமென்.